நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். சோழர்கள் அவங்க எவ்வளோ பெரிய ஒரு டைனாசிட்டி, இந்தியாவிலே வந்துட்டு தென்னகத்தில் ஒரு பெரிய டைனாசிட்டி அப்படின்னா வந்துட்டு நம்ம சோழ டைனாசிட்டியை தான் நம்ம சொல்லுவோம். அந்த அளவுக்கு வந்துட்டு கடல் கடந்து ஆட்சி பண்ணாங்க. இந்தியாவிலே சொல்ல போனால் ஏன் உலகத்திலேயே கடல் கடந்து இந்த அளவுக்கு அவ்வளோ முற்காலத்தில் வந்து ஆட்சி பண்ணவங்க வேறு யாருமே இல்லை அப்படின்னு சொல்லலாம். குறிப்பாக ராஜேந்திர சோழனுடைய கடற்படை அப்படின்ற வந்துட்டு எல்லாத்தையுமே அவுட்ப்ளே பண்ணியிருந்தது. ஸோ அந்தளவுக்கு ஒரு பெரிய சாம்ராஜ்யம். சோழர்கள் அப்படின்னாலே வந்துட்டு ரொம்ப ஒரு பெருமை தமிழினத்துக்கு சேர்க்கக்கூடியவங்க. அப்படிப்பட்ட சோழ சாம்ராஜ்யம் எப்படி முடிவுற்றுச்சு, எப்படி வீழ்ந்தது அப்படின்ற பற்றி தான் இந்த வீடியோவில் நான் உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன். எந்த ஒரு பெரிய சாம்ராஜ்யத்துக்குமே தொடக்கம் அப்படின்னு ஒன்று இருந்தால் வந்துட்டு கண்டிப்பாக முடிவு அப்படின்ற ஒன்று இருக்கும். சோழ சாம்ராஜ்யம் நம்ம உதாரணத்துக்கு கிறிஸ்தவத்துக்கு 300 வருஷத்துக்கு முன்னாடியே வந்துட்டு தோன்றிடுச்சு. அதுக்கான சுவடுகள் அசோகா எம்பையரில், அப்புறம் வந்துட்டு அதுக்கடுத்து வந்தவங்க இதிலெல்லாம் இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் எல்லாத்துலேயுமே இருக்குது. ஸோ அப்படிப்பட்ட நம்ம சோழ டைனாசிட்டியை எப்படி சொல்லலாம் அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா, ஏர்லி சோழாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க முந்தைய சோழர்கள். அப்புறம் மிடிவல் சோழாஸ்ன்னு சொல்லுவாங்க. அப்புறம் பிற்கால சோழர்கள் லேட்டர் சோழாஸ்ன்னு சொல்லுவாங்க. இல்லை இந்த மிடிவல் சோழாஸ் தான் வந்துட்டு ரொம்பவே சக்தி வாய்ந்தவங்களா, ரொம்பவே ஆளுமை உள்ளவங்களா, பெரிய பரப்பளவை துங்கபத்ரை நதி வரைக்கும், சொல்லப்போனால் ராஜேந்திர சோழன் காலத்தில் கங்கை வரைக்கும், பாடலிபுத்ரா வரைக்கும் ஆட்சி பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் கடல் கடந்து மாலத்தீவு, இந்தோனேஷியா இவ்வளோ தூரம் போயிருக்கிறாங்க. ஸோ இந்த மிடிவல் சோழாஸ், அதுக்கப்புறம் லேட்டர் சோழாஸ். ஸோ எப்படி இவங்க ஆட்சி வீழ்ந்தது அப்படின்ற பற்றி பார்ப்போம். ஸோ மிடிவல் சோழாஸில் பராந்தக சோழர் திருப்பி சோழ சாம்ராஜ்யத்தை பல்லவர்கள்ட்டேருந்து நிலைநாட்டுறாரு. அதுக்கு முன்னாடியே விஜயாலய சோழன், ஆதித்ய சோழன் எல்லாருமே அவங்களுக்கு எதிராக மீண்டு எழுந்து பராந்தக சோழர் காலத்தில் அவர் ரொம்ப நல்லா ஆட்சி பண்ணுறாரு. அதுக்கப்புறம் ஆட்சி கை மாறி சுந்தர சோழர் காலத்தில் ரொம்பவே நல்லா சிறப்பாக இருக்குது. நீங்கள் பொன்னியின் செல்வன் படிச்சிங்கன்னா அவங்க எல்லாத்துக்குமே தெரியும். அதுக்கப்புறம் உத்தம சோழர் வருவார். அதுக்கப்புறம் அவர்கிட்ட இருந்து தான் ராஜராஜ சோழன் ஆட்சி செய்வார். அதுக்கப்புறம் அவர் பையன் ராஜேந்திர சோழன், அதுக்கப்புறம் ராஜாதி ராஜன். இப்படி இந்த ஆட்சி ரொம்பவே சிறப்பாக போய்கிட்டு இருந்தது. இப்போ ராஜாதி ராஜனுக்கு அப்புறம் அதிராஜேந்திரன். ஸோ இது எல்லாமே மிடிவல் சோழாஸ். மிடிவல் சோழாஸ் இவங்க ரொம்ப சிறப்பாக ஆட்சி பண்ணிட்டு இருக்கிறாங்க. குறிப்பாக ராஜராஜ சோழன், ராஜேந்திர சோழன்லாம் நான் சொல்லவே வேணாம். ஸோ இப்படி போயிட்டு இருக்கப்போ அவரோட பையன் ராஜாதிராஜன், அதுக்கப்புறம் அதிராஜேந்திரன். ஸோ இவங்க பீரியட் வரைக்கும் பிரச்சனை இல்லாமல் அப்படியே போயிட்டு இருக்கு. இதுக்கப்புறம் லேட்டர் சோழாஸ் வர்றாங்க. லேட்டர் சோழாஸில் முதல்ல வர்றது யார் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா முதலாம் குலோத்துங்கன். ஸோ இந்த மிடிவல் சோழாஸ்லேருந்து லேட்டர் சோழாஸுக்கு இந்த டிரான்சிஷன் ஆகிற டயத்தில் மதுரையில் எப்பயுமே சோழர்கள் ஆட்சி செஞ்சுட்டு இருக்கப்ப மதுரையில் இருக்க பாண்டியர்கள் குடைச்சல் கொடுத்துட்டே இருப்பாங்க. நீங்கள் பொன்னியின் செல்வன், வேங்கையின் மைந்தன் இன்னும் புக்கு படிச்சிங்கன்னா இன்னும் ரொம்ப நல்லாவே தெரியும். ஸோ அவங்க எப்பயுமே சதி திட்டம் தீட்டுவாங்க, படைகளை திரட்டுவாங்க. இதில் ராஜராஜன் சோழன் காலத்துலேயும் ராஜேந்திர சோழன் காலத்துலேயும் அவங்களோட தலைமையை மதுரையில் ஆட்சி பண்ண வச்சுருப்பாங்க. ஆனால் பிற்கால சோழர்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா அதிராஜேந்திரனுக்கு அப்புறம் முதலாம் குலோத்துங்கன் அந்த பீரியட் வந்ததுக்கப்புறம் அங்கே பாண்டியர்கள் இருக்கவங்களே ஆட்சி பண்ண வச்சுருவாங்க. ஆனால் வரி கட்டணம் அப்படின்றத சொல்லிடுவாங்க. ஸோ இப்படி இருக்கப்போ முதலாம் குலோத்துங்கன் காலத்தில் ஒரு பெரிய சிவில் அண்ட்ரஸ்ட், ஒரு பெரிய பிரச்சனை வருது, மக்கள் மத்தியிலே புரட்சி வெடிக்குது. அப்படி இருக்கிறப்போ முதலாம் குலோத்துங்கன் அதை பயங்கரமாக சப்ரஸ் பண்ணி ஆளுமையில் நிர்வகிச்சிடறான். முதலாம் குலோத்துங்கன் யாருன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா குந்தவையோட பேரன். குந்தவை அப்படின்னா ராஜராஜ சோழனுடைய சகோதரி கிடையாது, ராஜராஜ சோழன் வழிவந்த மகள் குந்தவை. குந்தவைக்கும் குந்தவை சாளுக்கிய மன்னனை கல்யாணம் பண்ணிக்கிட்டா. ஸோ அப்படி இருக்கிறப்போ வழிவந்த பேரன் தான் முதலாம் குலோத்துங்கன். இவன் ராஜேந்திர சாளுக்கியன்னு சொல்லுவாங்க. ஸோ அப்படிப்பட்ட கண்ட்ரோல் பண்ணிடுறான். அதுக்கப்புறம் அவன் வழி வர்ற மூன்றாம் குலோத்துங்கன் பீரியட் வரைக்கும் பயங்கரமான பிரச்சனை பாண்டியர்கள் சைட்லேருந்து. பாண்டியர்கள் பயங்கரமாக நெருக்கடி கொடுக்குறாங்க, இன்னொரு பக்கம் பல்லவர்களும் பயங்கரமாக நெருக்கடி கொடுக்குறாங்க. மூன்றாம் குலோத்துங்கன் 3 தடவை மதுரைக்கு படையெடுத்து போகிறான். 3 தடவையுமே மதுரையை இது பண்ணி தாக்குதல் நடத்திட்டு ஒவ்வொரு தடவையும் என்ன நடக்கும்னா இவன் போய் தாக்குவான். அங்கே இருக்கிறவங்க இவனுக்கு திருப்பி நாங்கள் அடிபணிஞ்சு போகிறோம், வரி கட்டுறோம் அப்படின்னு சொல்லிடுவாங்க. இப்படி போயிட்டு இருக்க இந்த சுச்சுவேஷன் மரவர்ம சுந்தர பாண்டியன் வந்ததுக்கப்புறம் ரொம்பவே மாறுது. 3 தடவை மூன்றாம் குலோத்துங்கனுக்கு வயசும் ஆகிட்டு போகுது. 3 தடவை படையெடுத்து போய் சப்ரஸ் பண்ணிட்டான். ஆனால் மரவர்மன் சுந்தர பாண்டியன் வந்ததுக்கப்புறம் மரவர்மன் சுந்தர பாண்டியன் திருப்பி பாண்டியர்களோட மத்தியில் எழுச்சியை கிளப்பி அவங்க எல்லாத்தையுமே ஒன்று திரட்டி திருப்பி இவரை தாக்குறான், வெற்றி பெற்றுறான். முதல் முறையாக பாண்டியர்களுக்கு சோழர்களுக்கு பாண்டியர்கள்கிட்ட ஒரு பெரிய வீழ்ச்சி. அதுக்கப்புறம் நடக்கிற எல்லா இதுலேயுமே இவங்க சப்ரஸ் ஆக ஆரம்பிச்சிடுறாங்க. ஒரு தடவை கோசலையர்களுடைய இன்டர்வென்ஷனை கேட்குறாங்க சோழர்கள் பாண்டியர்கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் பாண்டியர்கள் சோழர்கள் பாண்டியர்கிட்ட வரி கட்ட ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ இது மூன்றாம் குலோத்துங்கன் காலத்தில் நடக்குது. மூன்றாம் குலோத்துங்கனுக்கு அப்புறம் மூன்றாம் குலோத்துங்கனுடைய பையன் ராஜராஜன் மூன்றாம் ராஜராஜ சோழன் ரொம்பவே ஒரு பலம் இழந்த ஒரு மன்னனாக வரலாறு சித்தரிக்குது. இந்த மூன்றாம் ராஜராஜன் காலத்தில் தான் பாண்டியர்களோட கை முழுசாக ஓங்கிடுது. பாண்டியர்கள் கீழே தான் சோழர்கள் அப்படின்றது உறுதிப்பாடாயிருது. மூன்றாம் ராஜராஜன் நிறைய தடவை வரிக்கட்ட மறுக்கிறான், அப்புறம் சிறை பிடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் பாண்டியர்கள் திருப்பி அவங்களோட கட்டுப்பாட்டிலே வச்சுக்கிறாங்க. ஸோ இப்படி போயிட்டு இருக்க சமயம் கடைசியாக வர மன்னன் யார் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா
ராஜேந்திர சோழன், 3ஆம் ராஜேந்திர சோழன். இந்த 3ஆம் ராஜேந்திர சோழன் சிறப்பாக நல்லா ஆட்சி பண்ணுறவன் தான், நல்லா கட்டுக்கோப்பாக வச்சிருக்கிறான். ஆனால் பாண்டியர்கள் கீழே தான் இருக்குது. இந்த 3ஆம் ராஜேந்திர சோழன் வந்து யார்கிட்ட தோக்குறான் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா மறவர்மன் குலசேகர பாண்டியன் அப்படின்ற மீண்டும் ஒரு பாண்டிய மன்னன்ட்ட தோத்துறான். ஸோ 1279 அப்போ வந்து இந்த சோழ டைனாசிட்டியோட கடைசி மன்னனை பற்றின சுவடுகள் இருக்குது. அதுக்கப்புறம் பாண்டியர்கள்கிட்ட தோத்ததுக்கப்புறம் பெரிதாக வந்து இவங்களை பற்றி எந்த வரலாற்று இதுலையுமே பேசப்படல. ஸோ இதோட சோழ சாம்ராஜ்யம் முடிஞ்சிருச்சு அப்படின்றது வந்து பெரிதும் எல்லாருமே வந்துட்டு நம்புகிறாங்க. ஸோ இப்படி இருக்கிறப்போ அதுக்கடுத்து பாண்டிய டைனாசிட்டி வந்துட்டு வர ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் வந்து 14ஆம் நூற்றாண்டோட தொடக்கத்தில் 1302 நினைக்கிறேன் மாலிக் கஃபூர் படையெடுப்பு வரும். அதுக்கப்புறம் நவாப் ஆஃப் ஆர்காட்டு கீழே இருப்பாங்க. அதுக்கப்புறம் நவாப் ஆஃப் ஆர்காட்டு கீழே மதுரை இருக்கிறப்போ ரொம்ப வீக்காக இருக்கும். அதுக்கப்புறம் விஜயநகர படையெடுப்பு வரும். அதுக்கப்புறம் நாயக்கர்கள் வருவாங்க. ஆனால் கடைசி காலம் வரைக்கும் நாயக்கர்கள் கூட வந்துட்டு பாண்டியர்களுக்கும் இவங்களுக்கும் சண்டை வந்துட்டு இருக்கும். ஸோ இப்படி வந்து வரலாறு பயணிச்சு போயிட்டு இருக்கு. இந்த இடத்துல ஒரு முக்கியமான ஒரு விஷயம் நம்ம என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, பாண்டியர்களும் சோழர்களும் சண்டை போடாமல் ஒத்துமையாக இருந்திருந்தா தமிழ்நாட்டோட வரலாறு எந்த மாதிரி இருந்திருக்கும் அப்படின்னு யோசிச்சு பார்க்குறப்ப ரொம்ப இதாக இருக்குது. ஏன்னா சோழர்களோட வீழ்ச்சிக்கு முழுமையான காரணமே வந்துட்டு பாண்டியர்கள் தொடர்ந்து கடைசி நேரத்தில் வந்துட்டு அவங்க பல்லவர்களும் பாண்டியர்களும் இணைஞ்சு வந்து சோழர்களை இது பண்ணாங்க. கடைசியில் பாண்டியர்கள் பெருசானதுக்கப்புறம் சோழர்களும் பல்லவர்களும் சேர்ந்துட்டு வந்துட்டு பாண்டியர்களை எதுக்க ஆரம்பிச்சாங்க. ஸோ இப்படி ஒருத்தர் வளர்ந்தாங்கன்னா இன்னும் 2 பேர் சேர்ந்து வந்துட்டு இது பண்ணிக்குவாங்க. ஸோ அப்படி இருந்தது. ஸோ அதனால தான் வந்து பாண்டியர்கள் வந்து சோழர்களுடைய வீழ்ச்சிக்கு முழுமையான காரணம் அப்படின்றத கூட நம்ம பார்க்கலாம். உதாரணத்துக்கு ராஜேந்திர சோழன் காலத்திலே அவர் அவ்வளோ பலமிக்கவராக இருப்பார். ஈழத்தில் வந்து துணை கொண்டு வந்துட்டு இங்கே புரட்சி நடந்துட்டு இருக்கும். வேங்கையின் மைந்தன் புத்தகம் படிச்சிங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். ஸோ இதுதான் சோழர்களுடைய வீழ்ச்சி. ஸோ சோழர்களுடைய சாம்ராஜ்யம் ஒரேடியாக வீழ்ச்சி அடைஞ்சிடல. லேட்டர் சோழாஸ், பிற்கால சோழர்கள் காலத்தில் வந்துட்டு படிப்படியாக வந்து சாம்ராஜ்யம் சரிஞ்சது அப்படின்னு நம்ம சொல்லலாம். மிடிவல் சோழாஸ் காலத்தில் வந்துட்டு ஜெனித்துன்னு சொல்லுவாங்க, புகழின் உச்சத்தில் வந்துட்டு இருந்தாங்க. ஸோ அது வந்து பாண்டியர்கள் தொடர்ந்து நீங்கள் இந்த பொன்னியின் செல்வன்லையும் வந்து அவங்க என்னென்ன மாதிரி சதியெல்லாம் செய்வாங்க நீங்களாம் பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக இதாகி சோழ சாம்ராஜ்யம் அப்படின்றது வந்துட்டு வீழ்ச்சி அடைஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் மேற்கத்திய படையெடுப்பு சொல்லிகிட்டே போகலாம். ஸோ இதெல்லாம் இந்த வீடியோ நான் உங்கள்கிட்ட சொல்லணும்னு நினச்சேன். வீடியோ பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள். சேனல் புதுசாக வந்துருந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கு வேற ஒரு வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.